நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு அன்பு நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களை நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Sign Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. ஞானம் கடவுளின் கொடை. அந்த ஒளியே கடவுளாக இருக்கின்றார். எனவே நாமும் ஞானமுள்ளவர்களாகவும் ஒளியில் இறைவனை நோக்கி பயணிப்பவர்களாகவும் இத்திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் இணைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனம் 1-2 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்றோருக்கு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 18 முதல் 19 முடிய. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 37 இறை வசனம் 4 வாசிக்கின்றோம். உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆரோக்கிய தாயே, அம்மா, நடைப்பயணமாக எங்களுடைய சுமைகளை நாங்கள் இறக்கி வைத்து விட்டோம். ஆனால் எங்களுடைய மனசுமைகளை இறக்க வைக்க எமக்காக இறைவனிடம் பரிந்து பேச மாட்டாயா என்று ஏக்கத்தோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் இதோ இந்த ஆரோக்கிய தாயின் பேராலயத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். அம்மா, நீதான் எமக்காக இறைவனிடம் பரிந்து பேச மாட்டாயா என்று கண்ணீரோடும் கவலைகளோடும் வந்திருக்கின்றோம். அம்மா, என்னும் கூட இருக்கின்ற போது எல்லா விதமான அருள்வரங்களையும் பொருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவனிடமிருந்து நீ பெற்று தருவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால்தான் இதோ இந்த ஆலயத்திற்கு நாங்கள் நடைபயணமாக இந்த திருவிழா காலங்களிலே வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கிய தாய் நமக்காக பரிந்து பேச தயாராக காத்து கொண்டிருக்கின்றார். அம்மா, எனக்கு எதுவும் கூட வேண்டாம், ஆனால் என் கூடவே இருந்தருளும். ஆரோக்கிய தாயே, எனக்கு கூடுதலாக எனக்கு ஒன்றும் தேவை வேண்டாம், ஆனால் என் கூட இருந்தருளும். என்னுடைய கஷ்டங்களிலும் என்னுடைய கவலைகளிலும் என்னுடைய மனப்பாரங்களிலும் என் கூடவே இருந்து எமக்காக இறைவனும் பரிந்து பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆலயத்திற்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாள் சிந்தனையிலே ஞானமும் அன்பும் கொண்டு குழந்தைகளின் பாதைகளை ஒளியூட்டும் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் அதிகாரம் 2 இறை வசனம் 21 வாசிக்கின்றோம். சிறுவன் சாமுவேல் ஆண்டவருடைய திருமுன் வளரானான். எனவே ஆண்டவருடைய அந்த ஞானத்தின்படி அவர் வளர்வதற்கு நிறைய ஆண்டவருடைய அபிஷேக வல்லமையிலே அவர் வளர்ந்தான் என்று இறை வார்த்தை அழகாக நமக்கு குறிப்பிடுகின்றது. எனவேதான் அந்த வளர்ப்பதற்கு என்ன செய்தார்கள்? அன்னாவும் எல்கானாவும் ஆண்டவருடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எனவேதான் சிறுவன் சாமுவேல் ஆண்டவருடைய ஞானத்திலே வளர்ந்தான் என்று இறை வார்த்தை அழகாக நமக்கு குறிப்பிடுகின்றது. இதோ திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத யாக்கோப்பு நற்செய்தியிலே அன்னாள் சுவைக்கின் தம்பதிகள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் 20 வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே 40 நாட்களாக பாலைவனத்திலே சுவைக்கின் நோன்பு இருக்கின்றார், இறைவனிடம் மன்றாடுகின்றார், அன்னாளும் ஜெபிக்கின்றார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார் என்றால், அந்த இறைவனே மீட்பின் பாதையிலே இருக்கின்ற இறைவனே பெற்றெடுக்கும் தாயாக அந்த பாக்கியத்தை அன்னை மரியாள் என்ற குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அந்த அன்னை மரியாளை அவர்கள் யூத முறைப்படி வளர்க்கின்றார்கள். எனவே ஒரு யூத முறைப்படி முதல் 4 புத்தகங்களையும் தோரா புத்தகங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதோ
அழகாக இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 6 இறைவசனம் 6 7 வாசிக்கின்றோம். இதோ என்னுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று யூத மக்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அத்தனை சட்டங்களையும் திட்டங்களையும் அன்னை மரியாளுக்கு அவர்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் அந்த 150 திருப்பாடுகளை வைத்து அன்னை மரியாள் அதிலிருந்து 80 கருத்துக்களை எடுத்து அன்னை மரியாள் அழகாக பாடுகின்றாள். இதோ பதிலுரை பாட்டாக நாம் கேட்டோமே, ஆண்டவருடைய அந்த பாட்டை கேட்டோம். அதைதான் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு என்று பாடுகின்றார். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையை அருமையாக வளர்க்கின்றார். கடவுள் முழுக்க முழுக்க இறை தன்மையிலும் முழுக்க முழுக்க மனித தன்மையிலும் இருக்கின்ற அந்த இறைவனுக்கு அன்னை மரியாள் ஒரு தாயாக இருந்து எல்லா விதமான சட்டங்களையும் ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல தாயாக அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கின்றார். அன்னை மரியாள் இதோ ஒரு திருப்பயணி என்று நிச்சயமாக நமக்கு இன்றைய நாளில் நினைவுபடுத்தப்படுகின்றது. ஏனென்றால் இதோ இந்த யூபிலி 2025 நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல திருத்தலங்களுக்கு இதோ நாம் நடைபயணமாக சென்று கொண்டிருக்கின்றோம். திருத்தலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளும் ஒரு திருப்பயணம் மேற்கொண்டாள். எப்பொழுது அன்னை மரியாள் திருப்பயணம் மேற்கொண்டாள் என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் இயேசு காணாமல் போன பொழுது இதோ தேடி எருசலேமை நோக்கி 3 நாட்கள் பயணம் செல்கின்றார். அந்த 3 நாட்கள் பயணம் செய்த போது அன்னை மரியாள் இயேசுவை பார்க்கின்றார். அங்கே தன்னுடைய குழந்தை உள்ளத்தோடு கேட்கின்றார். தன்னுடைய மகனை பார்த்து, அப்பா இதோ நாங்கள் உன் தந்தையும் நானும் தேடிக்கொண்டிருக்கின்றோமே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இதோ நான் இறை வேண்டல்கள் இறை திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன், அதுதான் அந்த ஒளி. எனவே அந்த ஒளியை நோக்கி அன்னை மரியாள் பயணம் மேற்கொண்டால் அந்த ஒளிக்காக தன்னையே முழுவதுமாக இறுதி வரையுமே அர்ப்பணித்துக் கொண்டாள் அன்னை மரியாள். எனவேதான் அந்த லூக்கா நற்செய்தியிலே ஒரு பெண்ணானவள் இவ்வாறு கேட்பார், இதோ உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த உன்னுடைய தாய் பேறு பெற்றோ. ஏனென்றால் எல்லோருமே அங்கே வியந்து போயிருக்கின்றார்கள். மறைநூல் அறிஞர்களும் இதோ பரிசேயர்களும் ஆண்டவருடைய அந்த வல்லமையை நினைத்து அவர்கள் மிதமின்றி போகின்ற போது, ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற போது அங்கே அன்னை மரியாள் இந்த மீட்பு திட்டத்திற்காகத்தான் அந்த ஒளிக்காகத்தான் நான் ஆண்டவரை தயாரித்தேன் என்று பெருமிதம் கொள்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளையே அருமையாக வளர்த்தார். இறை தன்மையில் இருந்தாலும் மனித தன்மையில் இருந்தாலும் மனிதன்மைக்குரிய அத்தனை பண்புகளையும் அன்னை மரியாள் ஒரு குழந்தையை எப்படி பெற்று வளர்க்க வேண்டும் என்று அழகாக வளர்த்திருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றோம்? இதோ இந்த காலகட்டத்திலே நம்முடைய குழந்தைகள் என்ன விதமான தீய செயல்பாடுகளிலே அவர்கள் போகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ மீடியா உலகத்திலே மற்றும் தீராத தீய பழக்கங்களினாலே அநேக குழந்தைகள் இதோ தீமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி வளர்க்க வேண்டும்? அன்னை மரியாளை போன்று நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டுமா, அல்லது அதை பற்றி கவலைப்படாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை தான் இன்றைய நாளில் நம்முடைய அன்னை மரியாள் ஒவ்வொருவரையும் சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றோம்? இதோ அன்னை மரியாளை போன்று அந்த விண்ணக திருப்பயணிக்கு நாம் பயணமாக இருக்க நினைக்கின்றோமா? இதோ இந்த ஆலயத்திற்கு நாம் நடைப்பயணமாக இந்த திருப்பயணமாக வந்திருக்கின்றோம். இதை காட்டிலும் விண்ணக திருப்பயணிக்கு நாம் செல்ல நாம் ஆவல் கொள்ள வேண்டும். அதைதான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அறிவுறுத்துகின்றது. விண்ணகத்தை நோக்கி நம்முடைய திருப்பயணம் இருக்க வேண்டும். அப்படி விண்ணகத்தை நோக்கி நம்முடைய திருப்பயணம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளையும் அதே போல் சரியாக அன்னை மரியாளை போல நாம் வளர்க்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நான் சிறுவனாக இருக்கின்ற போது என்னுடைய அப்பாயும் தாத்தாவும் என்னுடைய அம்மாவும் கோயிலில் காலை 5:30 பூசை நடக்கும். எனவே அஸ்தாலம் அடிச்சு விட்டு நின்று என்னை எழுப்பி கோயிலுக்கு அனுப்புவார்கள். ஒருவேளை நான் கோவிலுக்கு செல்லவில்லை என்றால் அடித்து என்னை கோவிலுக்கு செல்ல அனுப்புவார்கள். எனவே அந்த இறை தாக்கம், அந்த வளர்ப்பு என்னை இன்றளவுக்கு ஒரு குருவாக உயர்த்திருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பெற்றோர்கள் வளர்க்கின்ற அந்த குழந்தையானது கஷ்டம்தான். இந்த காலத்திலே குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். ஏதாச்சும் ஒரு சொல்லை நாம் சொன்னோம் என்றால் நான்
நான் தூக்கப்பட்டு செத்துருவேன், நீ செய்யலனா நான் சாப்பிட மாட்டேன், ஏதோ என்று பிளாக்மெயில் செய்து பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை என்ன செய்கிறார்கள்? துன்பப்படுத்துகின்றார்கள். எனவே பெற்றோர்களை சிறு வயதிலிருந்து, கஷ்டம்தான், சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை நல்ல முறையிலே நாம் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வளர்க்க கற்றுக்கொள்கின்ற போது தினந்தோறும் கோவிலுக்கு நாம் கூட்டி வர வேண்டும். நாம் என்ன செய்வோம்? கோவிலை காட்டிலும் கராத்தா கிளாஸுக்கு நாம் வெயிட் பண்ணுவோம், டியூஷன் சென்டருக்கு நாம் வெயிட் பண்ணுவோம், மற்ற எல்லா காரியங்களுக்கும் குழந்தைகளுடைய விளையாட்டுத்தனத்துக்கெல்லாம் நாம் தொடர்பு கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம். ஆனால் இறை வார்த்தையை கேட்க, திருப்பலிக்கு ஆவலாக வர நாம் நம்முடைய குழந்தைகளை ஒரு சில பேர் நாம் தவற விடுகின்றோம். அன்னை மரியாளை போல இதோ இறைத்தன்மையிலும் மனிதனிருந்த அந்த இறைவனுக்கே அன்னை மரியாள் எல்லா பண்புகளையும் கற்றுக் கொடுத்து உன்னதமாக 30 ஆண்டுகள் அன்னை மரியாள் இறைவனை வளர்த்தெடுக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே நாம் நம்முடைய குழந்தைகளை சரிவர வளர்க்கின்ற போது அன்னை மரியாளை போல நம்முடைய குழந்தைகளும் நாமும் திருப்பயணியாக விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நாம் உருக்கமாக மன்றாடுவோம். நல்லாயன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் அவனாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும்.
தூயாவிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையில் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆட்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே,
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரென்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உங்கள் கணவன் உங்களை கைவிட்டாலும்
உங்கள் மனைவி உங்களை கைவிட்டாலும், பெத்த பிள்ளைகளே உங்களை கைவிட்டாலும் கைவிடாத இறைவன் இதோ இருக்கின்றார். இந்த இறைவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested to remain in their places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வருளடையத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பயணத்தையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய தாயின் பரிந்துரையில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.